என்டர்டெயின்மெண்ட் கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் செப்டம்பர் 5 முதல் உங்கள் திரையரங்குகளில். முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்த நாள் விழா. சென்னை அண்ணா சாலையில் உள்ள திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை. முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார் உள்ளிட்டோரும் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். சுயமரியாதை திருமணங்களை சட்டப்பூர்வமாக்கி தமிழ்நாடு என்ற பெயர் தந்தவர் பேரறிஞர் அண்ணா. அண்ணாவின் பிறந்த நாளை ஒட்டி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் புகழாரம். அண்ணாவின் பிறந்த நாளை கொண்டாட திமுகவிற்கு எந்த தகுதியும் இல்லை. அண்ணாவின் புகழை மறைத்து RSS அனுதாபியாக திமுக மாறிவிட்டதாக ஜெயக்குமார் விமர்சனம். வெளிநாட்டு பயணம் குறித்து வெள்ளை அறிக்கை கேட்டால் வாய் சவடால் பேசுகிறார் முதலமைச்சர். அதிமுக ஆட்சியில் 10% கூட முதலீடு ஈர்க்கப்படவில்லை என்று முதலமைச்சரின் கருத்திற்கு ஜெயக்குமார் பதிலடி. திருமாவளவனின் வீடியோ பதிவு தன்னை பொறுத்தவரை சரிதான் என அன்புமணி ராமதாஸ் பேட்டி. மது ஒழிப்பில் பாமக PhD முடித்திருக்கும் நிலையில் திருமாவளவன் தற்போதுதான் LKG வந்திருப்பதாக சாடல். பட்டியலின மக்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை பாமக விதைத்ததாக திருமாவளவன் குற்றச்சாட்டு. பாமகவை இழிவாக பேச வேண்டாம் என எச்சரிக்கை விடுத்த அன்புமணிக்கு திருமாவளவன் பதிலடி. தேர்தல் அரசியலோடு மது ஒழிப்பு மாநாடு திரித்து பேசப்படுவதாக திருமாவளவன் வேதனை. மது ஒழிப்பை முன்னெடுக்க அனைவரும் இணைந்து குரல் கொடுக்கவும் அரசியல் கட்சிகளுக்கு வலியுறுத்தல். திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்கிறது. கூட்டணி குறித்த எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டிற்கு திருமாவளவன் விளக்கம். பெரும்பான்மையுடன் இருந்தாலும் பாஜக கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில் இடம் கொடுத்துள்ளது. தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி என்பது தவறல்ல, அதிகாரத்தை பகிர்ந்தளிப்பதுதான் ஜனநாயகம் என திருமாவளவன் பேச்சு. தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கே இடமில்லை. கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு கொடுப்பது குறித்த திருமாவளவன் கருத்துக்கு செல்லூர் ராஜு பதில். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது தேர்தல் அரசியலுக்கு வந்தபோது நாங்கள் முழங்கிய முழக்கம். தனது வழிகாட்டுதலுடன் அட்மின் மீண்டும் வீடியோவை பகிர்ந்ததாக திருமாவளவன் விளக்கம். திருமாவளவன் விவகாரம் குறித்து திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் முடிவெடுப்பார். திருமாவளவனுக்கு கூட்டணி மேல் நம்பிக்கை இல்லையா என்ற கேள்விக்கு அமைச்சர் சேகர் பாபு பதில். தொடர் விடுமுறை காரணமாக உதகை சுற்றுலா தலங்களில் குவிந்த மக்கள். தாவரவியல் பூங்கா, படகு இல்லத்தில் அலைமோதிய சுற்றுலா பயணிகள். பல ஆண்களை திருமணம் செய்து பண மோசடியில் ஈடுபட்ட கல்யாணராணி சத்யாவின் தோழியான தமிழ்ச்செல்வி கைது. கரூரில் தலைமறைவாக இருந்தவரை தாராபுரம் போலீசார் கைது செய்து விசாரணை.
அரசு மருத்துவமனைகளில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வின் போதே மருத்துவர்கள் இல்லாத நிலைதான் தமிழகத்தில் உள்ளது. முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் குற்றச்சாட்டு. நெல்லை மாவட்டம் திடியூரில் கால்வாயில் குளிக்கச் சென்ற 2 மாணவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழப்பு. நீண்ட நேர போராட்டத்திற்கு மாணவர்களின் உடல்களை மீட்டு போலீசார் விசாரணை. சென்னை சிபிஎம் அலுவலகத்தில் உள்ள சீதாராம் யெச்சூரியின் உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை. மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணனையும் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். திமுகவின் பவள விழாவுக்கான லட்சணையை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மாநிலம் முழுவதும் திமுகவினர் தங்களது வீடுகளில் கொடியேற்றி கொண்டாட்டம். ஓணம் பண்டிகையை ஒட்டி கோவையில் உள்ள ஐயப்பன் கோயிலில் ஏராளமான மலையாள மக்கள் வழிபாடு. கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறையில் கலை நிகழ்ச்சிகளுடன் உற்சாக கொண்டாட்டம். பழனியில் தொடர் விடுமுறை. ஓணம் பண்டிகையை ஒட்டி மலையடிவாரத்தில் குவிந்த ஆயிரக்கணக்கான மக்கள். 3 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம். சென்னை கடற்கரைகளில் விநாயகர் சிலைகளை கரைக்கும் பணி மும்முரம். விநாயகர் ஊர்வலம் நடைபெறும் பகுதிகளில் போலீசார் தீவிர கண்காணிப்பு. சென்னை திருவல்லிக்கேணி அருகே விநாயகர் சிலை ஊர்வலத்தின் போது பாட்டில் வீசியதாக புகார். போலீசாருடன் இந்து அமைப்பினர் வாக்குவாதம். நாகையில் அக்கரைப்பேட்டை முத்துமாரியம்மன் கோயில் குடமுழுக்கு விழா கோலாகலம். விழாவில் பங்கேற்ற பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மீது ட்ரோன் மூலம் புனித நீர் தெளிப்பு. ஒரே நாளில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 101 கோயில்களில் குடமுழுக்கு விழா. ஏராளமான பக்தர்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம். கோவை காந்திபுரம் பேருந்து நிலையத்தில் பெண் பயணிகளிடம் மதுபோதை நபர் ரகளை. தட்டி கேட்ட நடத்துனரிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காட்சிகள் வெளியீடு. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் 60 வயது மூதாட்டி கூட்டு பாலியல் வன்கொடுமை. முட்புதரில் மயங்கி கிடந்த மூதாட்டியை மீட்டு போலீசார் விசாரணை. தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னையில் அடுத்த 24 மணி நேரத்தில் லேசான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். உத்தரகாண்ட் நிலச்சரிவில் சிக்கிய 30 தமிழர்களும் பத்திரமாக மீட்பு. மீட்கப்பட்டவர்களை விமானம் மூலம் நாளை தமிழ்நாட்டுக்கு அழைத்து வர திட்டம். டெல்லி முதலமைச்சர் பதவியில் இருந்து விலகுவதாக அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவிப்பு.
நிரபராதி என்பதை நிரூபிக்கும் வரை பதவியில் இருக்கப் போவதில்லை எனவும் திட்டவட்டம். அடுத்த 48 மணி நேரத்தில் புதிய முதலமைச்சர் குறித்த அறிவிப்பு வெளியிடப்படும் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் பேச்சு. தனக்கு வாக்களித்த மக்களை சந்தித்த பின் அவர்கள் தரும் தீர்ப்பை ஏற்பேன் எனவும் விளக்கம். பிரதமர் வேட்பாளர் ஆவதற்கு தனக்கு கிடைத்த வாய்ப்பை மறுத்ததாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி பரபரப்பு தகவல். எந்த ஒரு பதவிக்காகவும் சமரசம் செய்து கொள்ள மாட்டேன் எனவும் உறுதி. ஜார்க்கண்டில் 6 வந்தே பாரத் ரயில்களின் சேவைகள் தொடக்கம். டாடா நகர் முதல் பாட்னா இடையேயான சேவையை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. ஓணம் பண்டிகையை ஒட்டி கூலி படப்பிடிப்பு தளத்தில் நடிகர் ரஜினிகாந்த் உற்சாக கொண்டாட்டம். சக கலைஞர்களுடன் மனசிலாயோ பாடலுக்கு நடனமாடிய வீடியோவை வெளியிட்ட படக்குழு. ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் செப்டம்பர் 5 முதல் உங்கள் திரையரங்குகளில்.